அவருக்கு அடுத்தால மாத்வாச்சாரியார்னு ஒருத்தர் வர்றார். அவர் தான் துவைதம், 3 தத்துவங்கள், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம். இவர் துவைதம்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அப்படியே ராமானுஜர் சொன்னதுக்கு உல்டாவாக இன்னொன்று சொன்ன உடனே என்ன ஆகிப்போச்சு, இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருந்த முதல்ல இருந்து பார்ப்பனர்களாகவே இருந்து அவர் கூட இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க. புரியுதா? நஜ்ஜைய இந்த மொத்த கூட்டத்தை கூட போய் உட்காந்துட்டு அசிங்கமாக இருக்கு, வேணாம்ப்பா நம்ம மட்டும் தனியாக போயிடுவோம் அப்படின்ட்டு இங்கே ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முதல்ல இருந்து பார்ப்பனர்களாக இருந்தவங்கெல்லாம் என்ன போயிட்டாங்க, துவைதத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி தென்கலை பார்ப்பனர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களே கிடையாது. சரியா? ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அவங்க பார்ப்பனர் கிடையாது, அவங்க இங்கே வாழ்ந்த தமிழர்கள். அதனால் அவங்களோட பேரை தென்கலைன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா ராமானுஜரோட கோட்பாடு படி வரும்போது பெருமாளை வணங்குவது தமிழ் பாடல்களில் வணங்கணுன்ட்டாங்க. கடவுளை தமிழ் பாடல்களில் வணங்கணுன்ற கான்செப்டை முதல்ல கொண்டு வந்தது ராஜராஜன், திருமுறை கண்ட சோழன்னு, அதுக்கு தான் அவனுக்கு பேர். அந்த திருமுறை கண்ட சோழனோட கான்செப்டை எடுத்துக்கிட்டு தான் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு,